இது வந்து முருங்கைக்கீரை. அந்த பூவு, காம்பு, கீரை எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பவுலில். ஒரு ஸ்பூனு மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம். இது வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. சாம்பார் வெங்காயம் தான் போடணும், அதனால் நான் பெரிய வெங்காயம் அது இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். பெருங்காயம், இது வந்து கடைங்களில் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது வந்து தூள் போடக்கூடாது, இந்த கட்டி தான் போடணும், பெருங்காயம் கட்டி. இது போட்டால் தான் பவர் இருக்கும். இது வந்து சால்ட்டு, அரை ஸ்பூன் சால்ட்டு, அரை ஸ்பூன் மஞ்சள். இது எல்லாமே இடித்து ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு 3 டம்ளர் தண்ணி வேணும். எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை டம்ளர், 3 டம்ளர் தண்ணி வச்சா போதும். நல்லா கொதித்து நல்லா 1/2 டம்ளர் நல்லா வெத்தனை போர் நல்லா வெடிகட்டி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். நான் பாரு நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். கொதிக்க வச்சு வெடிகட்டி இதை வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நாங்கள் எல்லோருமே குடிப்போம். என் மருமகளுக்கு கன்சியாக இருக்கிறாள், அதனால் அவங்களுக்கும் கொடுப்பேன், என் பசங்களுக்கும் தருவேன், எல்லோருக்கும், என் பேரனுக்கு எல்லோருக்கும் தருவேன். இது சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. இந்த கால் வலி, கை வலி, முட்டி வலி இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ நல்லது. இது எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். எங்கள் அம்மா எங்களுக்கு செஞ்சு தருவாங்க. எங்கள் அம்மா எல்லா வியாபாரமும் பண்ணியிருக்கிறாங்க. புருஷாகத்தில் தான் வியாபாரம் பண்ணாங்க, கானாசீட்டில். அவங்க வேணுன்றதுக்கு முடக்கத்தான், தூதுவளை எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கேட்டாங்கன்னா எல்லாமே கீரைக்காரங்களே எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம கேட்டால் கொடுப்பாங்க. முடக்கத்தான், இந்த முருங்கைக்கீரை, தூதுவளை இதெல்லாமே கேட்டால் கொடுப்பாங்க. அது எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இது ஃபஸ்ட்டு நான் இதை போடுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உடம்புகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். நான் சாப்பிட்ருக்குறேன், எங்கள் வீட்டில் எல்லோருமே சாப்பிட்ருக்குறோம். நான் எடுத்து போடுறேன், எடுத்து பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.